Hey there. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற செயற்கை நுண்ணறிவு நம்மளோட வேலைகளை எடுத்துக்குமா? ஐ மீன்ஸ் நம்மளோட ஜாப் எல்லாம் காலி பண்ணிடுமா? வேலை இருக்காதா அப்படின்றத பத்தி தான் பார்க்கணும். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பாஸ்ட் நமக்கு என்ன நடந்ததுன்னா, அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் வந்த காலம், இன்டர்நெட் வந்த காலம், ரோபோட்ஸ்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்துலலாம் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏஐ கண்டிப்பாக நம்மளோட வேலையெல்லாம் எடுத்துக்கும், மனுஷனோட வேலையெல்லாம் எடுத்துக்கும், வேலையில்லா திண்டாட்டம் நிறைய ஆயிடும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதுதான் இன்னைக்கு கேஸா? இல்லை, வேலை அது கம்ப்யூட்டர் வந்ததுனால வேலை ஈஸியாச்சு. அதையே தான் இந்த விஷயத்துல நம்மளுக்கு நடக்குது. எஸ், ஆனால் இன்டர்நெட்ல நிறைய இருக்குது தான். கண்டிப்பாக ஏஐ வில் ரீப்ளேஸ் ஹியூமன், அதாவது நம்மளோட வேலையை ஏஐ கண்டிப்பாக எடுத்துக்கணும்னா அதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. எப்படி பாசிபிள் இருக்குதுன்னா, அது கூட அடாப்ட் ஆகல, அதை நீங்க லேர்ன் பண்ணிக்கல அப்படின்னா டெஃபினெட்லி தட் வில் பி ரீப்ளேஸ்ட் பை அனதர் ஹியூமன். அண்ட் ஏஐ நிறைய புது ஜாப்ஸும் உருவாக போகுது. It's all going to happen. Okay ba? And founders, as a founder, business founder, நம்மளுக்கு எந்த வகையிலலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ நிறைய வீடியோஸு முதல்ல நிறைய ஒரு வீடியோ பண்ணணும்னாலே ஒரு 2-3 நாள் ஆகும், எக்ஸ்பென்ஸே ஆகும். ஒரு டீம் எடுக்கணும், அவங்க போய் வீடியோ ஷூட் பண்ணுவாங்க, அந்த வீடியோ எடிட் பண்ணணும், அதை திரும்ப மியூசிக் மிக்ஸ் பண்ணணும், இப்படி பல விஷயம் நம்மளுக்கு முன்னாடி ரொம்ப டைம் எடுத்தது. அது எல்லாமே சுருக்கி எப்படி சொல்லிட்டோம், மினிட்ஸ்ல நம்மளுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ப்ரீவியஸ்லி ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு எல்லாமே நம்ம ஒரு பெரிய டீமை ஹையர் பண்ணி வச்சிருந்துருக்கோம். இது எல்லாமே குறைச்சிட்டு ஜஸ்ட் ஒரே ஆள், நீங்க இண்டிவிஜுவலாகவே கூட இருந்துக்கலாம். இப்போ இண்டிவிஜுவல் ஒரு ஆண்டர்பிரனர், சோலோ ஆண்டர்பிரனராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாகவே இது எல்லா விஷயமே நீங்களாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மொபைல் கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட யூ கேன் ஸ்டார்ட். நீங்கள் ஸ்கிரிப்டை சேட்பாட், ஏஐ சேட்பாட்லாம் இருக்குது, லைக் சாட்ஜிபிடி சேட்பாட் ஆர் கிளவுட் ஜெமினை, அந்த மாதிரியான டீப் சீக், அந்த மாதிரியான ஏஐலாம் யூஸ் பண்ணி, சேட்பாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடந்த 2023 பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் வால்யூம் ஒரு 38% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்குதா டேட்டா சொல்லுது. ஓகேங்களா? யாருக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னா, யார் இந்த பிசினஸ் ஏஐ அவங்க பிசினஸ்ல அடாப்ட் பண்ணிக்கலையோ, அது ஏஐ சரியா கத்துக்கலையோ, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய இஷ்யூவா தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் பில்லை கையில போடுறேன். ஒரு காலத்துல பென்ல எழுதுவாங்க, பில் போடுறத பென்ல தான் போடுவாங்க, பில்ல எழுதுறது. அப்ப அதை ஒரு POS கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. அது ரீப்ளேஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, ஸ்கேன் பார் அப்படி ஸ்கேன் பார் அந்த ஸ்கேனிங் மிஷினை வச்சு பார் கோடோ QR கோடோ ஸ்கேன் பண்ணக்குள்ள செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு அங்க பிரைஸ் அப்டேட் ஆகிட்டே இருந்தது, ப்ராடக்ட் பிரைஸ் அப்டேட் ஆகிட்டே இருந்தது. நீங்க கையால பில்லு போடுறப்ப உங்களோட ப்ரீவியஸா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மளிகை கடையிலையோ இல்லை பெரிய இந்த ஹோல்சேல் கடையிலலாம் பில் எழுதுவாங்க கையால. நம்ம லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க விலையை போட்டு அதோட விலையெல்லாம் எழுதுவாங்க. எழுதிட்டு பில்லை ரெடி பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ கேஷ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, கேஷ் பே பண்ணிட்டு வரட்டும். அதுக்கெல்லாம் நம்ம முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த கேஸ் கிடையாது. அதே மாதிரி தான் ஏஐயும் பில் போடுறதுக்கு எப்படி கம்ப்யூட்டரில் போட்டோமோ, கையால் எழுதுறது எப்படி கம்ப்யூட்டரில் செகண்ட்ஸில், அதாவது அப்போ ஒரு 5 நிமிஷம் எடுத்த வேலையை இப்போ ஒரு 30 செகண்ட், 1 நிமிஷத்தில் எப்படி நம்ம பண்ணி முடிக்கிறோம் பில்லிங் விஷயம் தான். அதே தான் இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஏஐ நாங்கள் கற்றுக்கிறதுனால இப்போ அந்த கையால் எழுதுனவர் ஏஐ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் அதே வேலையில் இருந்திருப்பார். அவர் கம்ப்யூட்டர் வேலை, அந்த கம்ப்யூட்டர் கற்றுக்கலன்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை தெரிஞ்சவங்கள ஆளை வச்சு வேலை வாங்கியிருக்கணும். அதே தான் இங்கே நடக்க போகுது. ஃபவுண்டராக நம்ம இருக்கணுமா வேணுமா? ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்,
நம்ம காம்படிட்டர் எப்படி நம்மளுக்கு காம்படிட்டர் விட நாம எப்படி பிசினஸ் சூப்பரா பண்றது. அப்ப இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ்லாம் சேட்பாட்ஸ்லாம் எப்படி நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியும்ன்றது விஷயம் இருக்குது. அந்த விஷயத்து மூலமா நம்ம சீக்கிரம் பண்ண முடியும். இப்போ நீங்களே எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஜெரோதா நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஆப். அவங்க ஏஐ பாட்ஸ், சேட் பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டவுட் இருக்குன்னு கேட்டா ஒரு ஹியூமன் தான் வந்து இன்டர்ஃபேஸ்ல வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ அது எல்லாமே சேட் பாட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஒரே நேரத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ குவாரிஸ் வந்தாலும் அது எத்தனை ஹியூமன்ஸ் வந்தாலும் அது அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். அதனால காஸ்ட் ரெடியூஸ் ஆயிருக்குது ஜெரோதாக்கு, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குது அவங்களோட ஜெரோதா ஆப்புக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க, டைரக்ட் டு கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க, D2Cன்னு சொல்லுவோம். அவங்களாம் ஏஐ டூல் வந்து ஆட் கிரியேட் பண்றதுக்கு, ஆடோட காப்பி, ட்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, ஆட்டோமேட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா பெரிய டீம் ஹையர் பண்ணாம இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். எஸ், இந்த விஷயத்தெல்லாமே நம்ம வந்து ஒருத்தருக்கும் இமெயில் போறதுக்கு ஒரு ஆளும், கண்டென்ட் ரைட் பண்றதுக்கு ஒரு ஆளும், ஆடுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு ஆளும் வச்சிருந்தோம். இப்போ அதெல்லாமே நீங்களே தானா செஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் தெரியுமா, எப்படி நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றத பொறுத்து தான் நம்ம பிசினஸ் எப்படி நம்ம பண்ண போறோம்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஹோல் டே, ஐ மீன் 12 hours or 18 hours வந்து உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்க போறீங்களா, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண போறீங்களா? ஹார்டா ஒர்க் பண்றதுக்கு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹார்டா ஒர்க் பண்றதுன்னா ஆஃபீஸ்லேயே இருப்பீங்க, பட் அவுட்புட் என்னமோ ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணி இருக்கிறதுல ஒரு 1/3 ஆஃப் த டைமிங் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். அதை நீங்க ப்ரொடக்டிவிட்டியா யூஸ் பண்ணலாம், பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்க ஏஐ கிட்ட விட்டுட்டா அது ஃபுல்லாவே இப்ப வந்து ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. இப்போ நிறைய டூல்ஸ் அதுக்கும் வந்துருச்சு. அதே போல இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஏஐ யூஸ் பண்றதுனால ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்கு. இ-காமர்ஸ் எடுத்துங்க, இ-காம் ஃபவுண்டர்ஸ் எப்படி ஸ்மார்ட்டா ஏஐ யூஸ் பண்ணலாம்னா, இப்போ உங்ககிட்ட n நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்க இந்த ஏஐ ப்ரிடிக்ஷன்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது சொல்லும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு, அடுத்த ஒரு வருஷத்துக்கு நல்ல பீக்கா, நல்ல பூமிங்கா இருக்கும், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமா செல் ஆகும், சேல்ஸ் அதிகமாகும் அப்படின்றத உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும். ஸோ அப்ப அதை யூஸ் பண்ணி நீங்க பண்றதுனால உங்களோட ரெவென்யூ அதிகமாகும், உங்களோட ஐ மீன் நீங்க வந்து இந்த இன்வென்ட்ரி சொல்லுவோம், இன்வென்ட்ரியில நீங்க போடுற முதலீடும் உங்களுக்கு வந்து மிச்சமாகும், நேரம் சேவ் ஆகும். அதாவது தேவையில்லாத ஒரு 100 பொருளை பணத்தை சேவ் பண்ணி ஸ்டாக்கா பைல் பண்றதுக்கு எதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி ஓகே இந்த ப்ராடக்ட்லாம் நிறைய போகும், அப்ப அதை அதிகமா ஸ்டாக் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணி அந்த பொருளை வாங்கி வச்சு நம்ம உங்களோட இ-காமர்ஸ் போர்ட்டல்ல நீங்க சேல் பண்றதுனால உங்களோட இந்த ரொட்டேஷன் இருக்குல்ல, மணி ரொட்டேஷன் அதிகமா இருக்கும், ரொட்டேஷன் சைக்கிள்ஸ் வந்து அதிகமா இருக்கும், பிளஸ் ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஆட்டோமேட்டட் வந்து இமெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ், ஏன்னா பண்ணதே திரும்பி திரும்பி சிலவங்களுக்கு வந்து கேட்பாங்க இதுக்கு என்ன ஃபாலோ அப் வந்து நம்மளுக்கு இமெயில்ஸ் வந்துட்டே இருக்கும். லாஸ்ட் ஃபாலோ அப் எத்தனை முறை நம்மளுக்கு கண்டினியூஸா நம்ம ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும், அதுவும் ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கணும் போன முறை சொன்னதுக்கு. பட் இதுவே ஏஐ கிட்ட கொடுத்துட்டா அது அந்த வேலையை அவங்களுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லி நம்மளுக்கு என்னவோ அது எல்லாமே நம்ம இதில் ரீட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இமெயிலு, நம்ம பிஸ்னஸ் பண்றது எல்லாமே அதுக்குள்ள ஆல்மோஸ்ட் வந்து அதோட மெமரியில சேவ் ஆகிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை ஆன்சர் பண்ணது நம்ம டேஸ். ஸோ இதெல்லாம் வந்து நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெதர் ஏஐ வந்து நம்மளோட பிஸ்னஸையோ இல்லை நம்மள வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேற யாராவது எடுத்துட்டு வந்துருவோம்னா ஏஐ எடுத்துட்டாங்க. ஆனால் ஏஐ தெரிஞ்ச பிஸ்னஸ் ஃபவுண்டர்ஸ் கண்டிப்பா உங்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஐ தெரிஞ்சதுனால இப்போ நான் சொன்னல ஆல்ரெடி மார்க்கெட்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்,
அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நிறையா வந்து லீட்ஸ் கிடைக்கும். அந்த லீட்ஸை அவங்க ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். எஸ், நம்மளுடைய லீட் கன்வர்ஷனும் பண்ணிக்குது, அதுவும் ஆட்டோமேட்டட் போகலாம். இதை பற்றினா டீப்பாக உங்களுக்கு பின்னாடி தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த ஏஐ டூலை பற்றி தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோஷன் ஏஐ டூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா இமெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டடாக வந்து நம்மளுக்கு எழுதி கொடுக்கும். அந்த ஏஐ டூல்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நோஷன் ஏஐ டூல்ஸ் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லுவேன். இந்த மாதிரி எந்த ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னாலும் அந்த ஏஐ டூல்ஸை பற்றி மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை பற்றி டீப்பாகவே ஒன்றும் கூட நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன். தேங்க்யூ.